அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம முன்னாடி போட்டிருந்த வீடியோவுல 7 சிரஞ்சீவிகள் எதுக்காக கல்கி அவதாரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி போட்டிருந்தோம். கல்கி அவதாரம் எப்ப பிறப்பெடுக்கும்னு பாத்தீங்கன்னா, கலியுலகம் முடியும் போது மனிதர்களுக்கு இடையே அதர்மம் தலைவிரித்தாடும். தர்மம், அறம், நெறி எதுவுமே இருக்காது. அவங்க அன்பு, இரக்கம் எதுவுமே காட்ட மாட்டாங்க. அவங்க பணம், பொருள், நகை இது மேல மட்டுமே மனிதர்களுக்கு இடையே நாட்டம் அதிகமா இருக்கும். சோ இந்த இயற்கை சீற்றங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு எதிரா மாறும். அப்பதான் விஷ்ணுவின் 10வது அவதாரமான கல்கி அவதாரம் சியாமலாங்கிற ஒரு நகரத்துல பிறப்பெடுப்பாரு. அந்த சியாமலாங்கிற ஒரு நகரம் இன்னும் உருவாகல. இதுக்கு மேலதான் உருவாகும். சோ அப்ப அவர் பிறப்பெடுக்கும் போது பரசுராமர் கிட்ட ஆயுதக்கலை, போர்க்கலைகளையும் கத்துக்கிட்டு தான் பிறப்பெடுப்பாரு. பிக் பேங் தியரி படி எப்படி ஒரு பொருள் வெடிச்சு சிதறும் போது அதுல இருக்கிற சிறிய துகள்களாக பிரிந்து புதிய பொருள் உருவாகுதோ, அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய இறப்புக்கு அப்புறமும் அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மா மறு உருவெடுக்கும். சோ இந்த மாதிரி கல்கி அவதாரம் முடியும் போது நம்ம உலகம் புது உலகமாகவோ புது யுகமாகவோ தோன்றும். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்குள்ள தொடர்ந்து இருக்கிற துன்பம் முடியும் போது சந்தோஷங்கிற ஒரு நிகழ்ச்சி பிறக்கும். சோ எல்லாரும் துன்பத்தை மறந்து சந்தோஷம்ங்கிற ஒரு இதுல லைஃப பயணிப்போம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.